இங்க ஒரு பொண்ணு ரிவர் கடியில கார் மாட்டிக்கும். அந்த கார்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுக்கலாம்னு அவ கீழே போவா. திடீர்னு அவளை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணும். அவளோட ஆக்சிஜன் கட் ஆகி அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவளோட டீம் ஆள் வந்து எப்படியோ அவளை காப்பாற்றி வெளியில கொண்டு வருவாங்க. எதனால ஆக்சிஜன் கட் ஆயிருக்குன்னு பார்த்தா அவளோட ஹெல்மெட்ல புல்ஷார்க்கோட ஒரு பல்லு ஒன்று இருக்கும். இந்த புல்ஷார்க் ரிவர்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால உள்ள போய் நம்மளோட பொருட்கள் எதையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷார்க்கை பிடிப்போம். அப்புறம் தான் வந்து நம்மளால அந்த பொருட்களை ரிவர் கடியில் இருக்கிற பொருட்களை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசி முடிக்க வராங்க. அதனால அந்த ஊர்ல லோக்கல் ஃபிஷர்மேன் ஒருத்தர் கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு ஆளால அந்த புல்ஷார்க்கை பிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து 10 ல இருந்து 13 அடி இருக்கும். அந்த ஃபிஷர்மேன் கூட இவங்க 2 பேர் போறாங்க. இப்போ 3 பேரும் போட் எடுத்துட்டு ஆத்துக்கு நடுவில் போயிடுறாங்க. அந்த லோக்கல் ஃபிஷர்மேன் வந்து இவங்க 2 பேருக்கு என்ன சொல்றாங்க, தம்பி இங்க பாருப்பா, அண்ணன் வந்து இது மாதிரி நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி நிறைய ஷார்க்லாம் பிடிச்சிருக்கேன். இப்போ பாருங்க எவ்வளவு சுலபமா அது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் எடுத்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா பக்கெட்ல இருக்க பிளட் எல்லாம் ஆத்துல வந்து கலக்குறான். அப்புறமா அவங்க இருக்க தூண்டில வந்து வீசுறான். பிளட் வாசத்துக்கு வந்து ஷார்க் வந்து உடனே வந்துருது. தூண்டிலையும் கடிச்சு இழுத்த உடனே பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா வந்து தூண்டில உடச்சிருது அந்த ஷார்க் வந்து போட்டுக்கிட்ட வந்து இடிக்க ஆரம்பிச்சிடும். இடிக்க ஆரம்பிச்ச உடனே 3 பேரும் உஷாராயிட்டு ஏன் நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த ஷார்க் இன்னொரு வாட்டி வேகமா இடிக்கும். இடிச்ச உடனே 3 பேரும் கீழே ஊந்துருவாங்க. 2 பேர் ஏறிடுவாங்க. ஆனா அந்த ஃபிஷர்மேன் மட்டும் அப்படியே மாட்டிப்பான். கடைசியில் அந்த ஃபிஷர்மேன் வந்து ஷார்க் வந்து கடிச்சு துண்டு துண்டா நொறுக்கி சாப்பிட்றோம். சொன்ன மாதிரியே வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு. ஃபிஷர்மேனுக்கு இல்ல, ஷார்க்குக்கு.